ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பக்தி யோகம்ன்ற இந்த 12வது அத்தியாயத்தில் நம்ம கடைசி ஸ்லோகமுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பகவான் இந்த 20வது ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் பக்தி பண்ண சொன்னார் இல்லையா. அதாவது ஆத்மாவாக பக்தியான்னு பார்க்கும்போது பக்தி தான் ரொம்ப எளிதில் அடைய முடியும் இலக்க பக்தி மூலமாக அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பக்தர் எவ்வளோ உயர்ந்தவர்னு இப்போது சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் இந்த 20வது ஸ்லோகம். பார்க்கலாம் நம்ம. ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாஹ பக்தாஸ்தேதீவ மே பிரியாஹ. இப்போது 13லேருந்து 19வது ஸ்லோகம் ஒரு கர்மயோகி எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ இந்த 20வது ஸ்லோகத்தில் இந்த பக்தி யோகி பற்றி, என்னடா கர்மயோகி பக்தி யோகி அப்படின்றதுலாம் எல்லாருமே ஒன்று தான். என்ன பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய கர்மத்தை செஞ்சால் தான் பக்தி யோகமே பிறக்கும் இல்லையா. அதனால் அதாவது எவர்களோ என்னில் தர்மியம் அமிர்தம் இதம், தர்மியமும் அமுதமாக இருக்கக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தை, அந்த பக்தி யோகத்தை யதா உக்தம் முன்னாடி நான் 2வது ஸ்லோகத்தில் எப்படி சொன்னேனோ பர்யுபாசத்தை அதன்படி நல்லா கடைப்பிடிச்சு பண்ணுறாங்களோ ஸ்ரத்ததானாக அதுவும் பகவான் சொன்னதில் ஸ்ரத்தையா ஆர்வம் உடையவர்களா, சரி ஏதோ செய்யணும்னு கடமையேன்னு செய்யாமல் பகவான் சொல்லியிருக்காரே அப்படின்ட்டு அந்த மேலே உறுதி கொண்டு நம்பிக்கை கொண்டு ஸ்ரத்தையோட ஆர்வத்தோடு செய்கிறாங்களோ மத்பரமாக என்னோட எப்போதும் கூடியிருக்கணும் அப்படின்றத ஆசை கொண்டவர்களா, அதாவது என்னையே அல்டிமேட் இலக்கா, அதாவது பிராப்பியமாக நினைக்கிறாங்களோ, இலக்கா கொண்டவர்களாக இருக்காங்களோ அந்த பக்தர்கள், பக்தாக தே அப்படிப்பட்ட அவர்கள் மே அதீவ பிரியாக எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்ட்டு பகவான் இன்னும் உறுதிப்படுத்தி சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மியம் அமிர்தம்னு 2 சொல்லப்பட்டிருக்கு. தர்மியாமிருத்தம் ஏத்து தர்மியாமிருத்தம் இதம், அதாவது இந்த பக்தி மார்க்கத்தை தர்மியம்னும் அமிர்தம்னும் இந்த 2 வார்த்தைகளை கொண்டு குறிச்சிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மியம்ன்றது உபாயம், உபாயம்னா வழி, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பகவானே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமிர்தம்னா பிராப்பியம் இலக்கு, பகவானே இலக்கு. இப்போது நம்ம ஒரு வழியில் போகிறோம்னா அந்த வழியில் போய் போன பிறகு கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தை அடைவோம் இல்லையா, அதுதான் இலக்காக இருக்கும். இந்த பக்தி யோகத்தில் இந்த பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பே என்னென்னா வழியும் பகவான் தான், அந்த வழியில் போன பிறகு அடையக்கூடிய இலக்கு அடைந்து அனுபவிக்க போகிறதும் பகவான் தான் அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் இந்த பக்தி மார்க்கத்துக்கு. அதைத்தான் தர்மியாமிருதமிதம், தர்மியம் அமிர்தம்னு இந்த 2 வார்த்தைகளால் குறிக்கிறாங்க. அதனால் பகவான் இவ்வளோ ஸ்லோகங்களாக இப்படி பக்தர் எனக்கு பிரியமானவர்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. கடைசி ஸ்லோகத்துலேயும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நான் 2வது ஸ்லோகத்தில் சொன்னேனே பக்தி யோகத்தை பற்றி, பக்தியை பற்றி, அப்படிப்பட்ட பக்தர் எவ்வளோ உயர்ந்தவர் தெரியுமா, எனக்கு இருக்கிறதே ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு திரும்பவும் உறுதிப்படுத்தி பகவான் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிவு கட்டுறாரு. தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை தாண்டி அடுத்த அத்தியாயம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பார்வை, அதாவது ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோன்றதையும், அதே போல் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, இந்த அத்தியாயம் பாராயணம் செய்கிறதுனால என்ன கிடைக்குன்றது அதையும் பார்த்துட்டு அடுத்து தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.